சீதாலட்சுமி தன்னோட ஒரே மகனான சுந்தரத்தை தன்னோட புருஷன் செத்ததுக்கு அப்புறமா வளர்த்து பெரியவனாக்குனான். அவ தன்னோட அண்ணன் மகளான நீலாவை தன்னோட மகனுக்கு கண்ணாலங்கட்டி வைக்க விரும்பினான். ஆனால் சுந்தரமோ தன்னோட ஊரில் இருக்கிற பிரேமாங்கிற பணக்கார வீட்டு பொண்ணை கண்ணாலங்கட்டிக்க விருப்பப்பட்டான். பிரேமாவும் சுந்தரத்தையே கண்ணாலங்கட்டிக்க ஆசைப்பட்டா. ஆனால் சீதாலட்சுமிக்கு அவங்க கண்ணாலங்கட்டிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவள் பிரேமாவோட வீட்டுக்கு போய் அவளை பார்த்து, இங்கே வாருமா, நீயோ பணக்கார வீட்டு பொண்ணு, என்ற மவனை கண்ணாலங்கட்டிட்டு அவனை உன் வீட்டோடையே வச்சுக்கலான்னு பார்க்குறியா? நீ என்னோட மவனை கண்ணாலங்கட்டிக்கணுன்னா நீ என்ற வீட்டில் வந்து தான் இருக்கணும். உன்ற பிறந்த வீட்டிலேருந்து ஒரு பைசா கூட கொண்டு வரக்கூடாது. என்ற வீட்டில் எல்லா வேலைகளையும் நீ செய்யணும். இதுக்கு சம்மதம்னா உன்ற கண்ணாலத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன சொல்லுற அப்படின்னு கேட்டான். பிரேமாவு, சரிங்கத்த, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா சீதாலட்சுமி வீட்டுக்கு போய் சுந்தரத்துக்கிட்ட பிரேமாவுக்கு விதித்த நிபந்தனைகளை சொன்னான். சுந்தரமும், சரிம்மா, இனிமே எங்கள் கண்ணாலத்தை நீ நடத்தி வை அப்படின்னு சொன்னான். சீக்கிரமாகவே பிரேமாவுக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பிரேமா வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சாலோ இல்லையோ, சீதாலட்சுமியுடனே, இங்கே வாரு, நான் சொன்னாப்பில் இங்கே வேலைகளை எல்லாம் நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு நினைவுபடுத்தினான். பிரேமாவும், ஓ செய்கிறேன், ஆனால் நான் வேலை செய்கிறத யாருமே பார்க்கக்கூடாது, கதவை மூடிட்டு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு சீதாலட்சுமி ஏதோ சொல்ல வந்தப்ப சுந்தரம் குறுக்கிட்டு, அம்மா, அவள் தான் வேலைகளையெல்லாம் செய்கிறதா சொல்கிறாளே, கதவை மூடிட்டு செஞ்சா என்ன, திறந்து வச்சுட்டு செஞ்சா என்ன, இப்போ என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னான். அதனால் சீதாலட்சுமியால் எதுவும் பேச முடியாமல் போச்சு. பிரேமா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் நல்லா தேய்ச்சிருந்துச்சு. பளிச்சுன்னு அதுகெல்லாம் மின்னுச்சு. வீடெல்லாம் நல்லா பெருக்கி நல்லா தொடச்சிருந்துச்சு. சாமானுங்கள்லாம் அதுக்கு இருக்க வேண்டிய இடத்துல கச்சிதமாக இருந்துச்சு. வாய்க்கு ருசியான சாப்பாடு எல்லாருக்குமே கிடச்சிது. சீதாலட்சுமி தன்னோட மருமகளை புகழ்ந்து, பேஷ் பேஷ், நீ இத்தனை நல்லா வீட்டு வேலைகளையெல்லாம் செய்வேணும், இத்தனை ருசியாக சமைப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சேன். நீயோ கெட்டிக்காரியாக இருக்கிற, உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுனான். இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சுது. ஒரு நாள் சீதாலட்சுமியோட அண்ணன் நாகப்ப அவன் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்தான். சீதாலட்சுமி அப்போ, அண்ணா, என்ற மருமக பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே அங்கிருந்து ஒரு பைசா கூட கொண்டு வரல. இங்கே வீட்டு வேலை, சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் அவளே செய்கிறா. பாத்திரங்களையெல்லாம் எப்படி பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சுக்கிறா பாரு, வீட்டை பெருக்கி எவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கிறா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட நாகப்ப, இதையெல்லாம் உன்ற மருமகளாக செஞ்சா அப்படின்னு கேட்டான். சீதாலட்சுமியும், ஆமாண்ணா, தான் வேலை செய்கிறத யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கதவை மூடிட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஓடுறா அப்படின்னு சொன்னான். நாகப்பனதுக்கு, ஓஹோ, கதவை மூடிட்டே செய்யறா, யாரையும் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லையா? எனக்கு என்னவோ இந்த வேலைகளையெல்லாம் யாரோ வேலைக்காரங்க செய்கிறதாட்டத்தான் தெரியுது. இதில் ஏதோ மர்மம் இருக்குது, நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போவே ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு பிரேமா என்ன பண்ணுறான்னு பார்த்தாங்க. வீட்டோட எல்லா கதவுகளையும் மூடின பிரேமா கொல்லைப்புறத்து கதவு மட்டும் திறந்தான். உடனே கொஞ்சம் வேலையாட்கள் உள்ளே வந்தாங்க. ஒருத்தன் வீடை பெருக்கி சுத்தம் பண்ணினான், இன்னொருத்த பாத்திரங்களை தேய்ச்சி வச்சான், இன்னொருத்த சமையல் செஞ்சா. பிரேமாவோ ஒரு இடத்துல உட்காந்து ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான். சீதாலட்சுமி உடனே சுந்தரத்தை கூப்பிட்டு, டேய், இது என்ன, இவ இப்படி செய்யறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கோபமாக கேட்டா. பிரேமாவோ, ஆமாங்கத்த, நான் ஓவியம் வரைகிறேன், என்னோட கணவர் அதை நல்ல விலைக்கு விற்று பணம் கொண்டு வராரு, வசதியாக இருக்கிறதுக்கு நான் சுயமாக சம்பாதிக்கிறத செலவு செய்கிறேன், என் பிறந்த வீட்டிலேருந்து ஒரு காசு கூட வரதில்லை, அது மட்டும் இல்லை, இந்த வயசில் நாங்கள் வசதியாக வாழாமல் வேறு எப்போ வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னான். சுந்தரமும், ஆமாம்மா, நான் 6 மாதத்தில் சம்பாதிக்கிறத இவ ஒரே ஒரு ஓவியம் வரைஞ்சி சம்பாதிச்சிடுறா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சீதாலட்சுமி, ஆஹா, என்ற மருமக ஒன்றும் வீணாக பொழுதுபோக்கலை, அவள் கற்றுக்கிட்ட கலையை நல்லா பயன்படுத்தி குடும்பம் நடத்துகிறா,
கை நிறைய சம்பாதிக்கிறத இந்த வயசில் அனுபவிக்காம வேற எப்போ அனுபவிக்க போகிறாங்கோ என்ற மருமகோ எல்லா விதத்துலேயும் கெட்டிக்காரித அப்படின்னு முழு மனசோட பாராட்டினான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நாகப்பனோ, ஆமாம், இது என்ன குடும்பம், புருஷன் சம்பாதிக்க தெரியாதவன்னு குத்தி காட்டுறாப்புல இருக்குதுன்ற மருமக பண்ணுறது அப்படின்னு சீதாலட்சுமியை பார்த்து சொன்னான். சீதாலட்சுமி அதுக்கு, அண்ணா, எனக்கு கூட முதல்ல பிரேமா மேலே கோபமாக தான் இருந்துச்சு. ஆனால் நிதானமாக யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவள் செய்யறது முற்றிலும் சரின்னு பட்டுச்சு. குடும்ப பொறுப்பை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏற்றுக்கிறது எவ்வளவு நல்லது. நானோ என்ற மருமக இப்படி ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கான்னு தெரிஞ்சுக்க கூட இல்லை. இனி நான் இவ ஓவியம் வரையறக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகமூட்டத்தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது சுந்தரமும் பிரேமாவும் சீதாலட்சுமியை வணங்கி, நாங்கள் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீதாலட்சுமியும் அவங்கள தழுவிட்டு, அடே, நீங்கள் ஒரு தப்பும் பண்ணல, நல்லது தான் செஞ்சுருக்கிறீங்கோ அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் பார்த்து நாகப்ப வாயடைச்சு போய் நின்னான்.